இன்னைக்கு நாம பயங்கரமான ஒரு ஷாக்கிங் கேஸை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு கேஸை பார்க்கறப்ப உள்ளார எக்கச்சக்கமான சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் வந்துட்டு எவிடன்ஸா கிடைச்சிருக்கு. இந்த கேஸ் நடந்தது சவுத் கொரியாவில். அங்கே இருக்கக்கூடிய மீடியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை பயங்கரமாக கவர் பண்ணாங்க. ஒட்டுமொத்த நாட்டையுமே ஷாக் ஆகுன ஒரு பயங்கரமான கேஸ். எப்படி ஒருத்தங்களால் இந்த லெவலுக்கு மோசமாக நடந்துக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே தோணும். 25th May 2019 மிஸ்டர் காங் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு அவருடைய அப்பாவுக்கு கால் பண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு. இவர் அந்த காலில் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட பையனை 2 வருஷம் கழிச்சு பார்க்க போறாரு. இவரோட மேரேஜ் வந்துட்டு நல்லபடியா போக கிடையாது. அதனால டைவர்ஸ் கேஸ், குழந்தையோட கஸ்டடி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கேசஸ் போயிட்டே இருந்தது. இதனால இவர் 2 வருஷம் அவருடைய குழந்தைய பார்க்க முடியாம இந்த போன் கால் பேசிட்டு இருக்கிறதுக்கு அடுத்த நாள் தான் பார்க்கறதுக்கு போறாரு. அன்னைக்கு நைட் இவர் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தப்ப முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த குழந்தைய பத்தி பேசிட்டு இருந்தாரு. குழந்தை வந்துட்டு 2 வருஷத்துல நல்லா வளர்ந்துருக்கும்லப்பா, இப்போ போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கர எக்ஸைட்டடா இருக்காரு. இப்படி இவங்க 2 பேரும் அந்த போன் காலை பேசி முடிச்சதுக்கு அப்புறமா கரெக்டா 1 மணி நேரம் கழிச்சு காங்கோட பிரதர் வந்துட்டு காங்குக்கு கால் பண்றாரு. இப்ப டைம் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9:16. இவங்க பிரதர் கால் பண்ண அந்த சமயத்துல அந்த கால் வந்துட்டு கனெக்ட் ஆகல, மொபைல் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. சொல்ல போனா அவங்க அப்பா பேசின அந்த கால்ல இருந்து யாருமே காங் கிட்ட பேச கிடையாது. காங் வந்துட்டு வீட்டுக்கும் வரல, போன் பண்ணி நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணல. எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு அவர் அந்த பையனை பார்க்க போறாரு. அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் வந்துட்டு கஸ்டடிக்காக அவங்களுடைய குழந்தைய கூட்டிட்டு வந்து இவர்கிட்ட காட்ட போறாங்க. அதனால அந்த குழந்தை கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்ற ஆர்வத்துல யாருக்குமே கால் பண்ணாம இருந்திருக்கலாம். சரி அவனாவே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. கானுக்கு மட்டும் இது சந்தோஷம் கிடையாது. அந்த பையன் இப்ப எப்படி இருக்கிறான், 2 வருஷம் கழிச்சு எப்படி வளர்ந்துருக்கான், கான் வந்துட்டு எதனாச்சும் நம்மளுக்கு போட்டோ அனுப்புவானா அப்படின்ற மாதிரி அந்த பையனுடைய தாத்தா பாட்டியும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது மிஸ்டர் கானுடைய அம்மா அப்பா. ஆனா கான் கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலுமே வர கிடையாது, எந்த ஒரு மெசேஜுமே வர கிடையாது. என்னாச்சுன்னே தெரியல, நம்மளும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இந்நேரத்து குழந்தை கூட்டிட்டே போயிருப்பாங்களே, இவன் என்ன பண்றான், எங்க போனோம் அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் கொஞ்சமா கவலை வர ஆரம்பிக்குது. இப்படியே காங்க பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்காததுனால பயந்து போன இவங்க May 27 போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்னுடைய பையனை வந்துட்டு காணோம், என்னன்னு தெரியல, நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் எடுத்த உடனே யார்கிட்ட விசாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிஸ்டர் காங் உடைய எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட. எதனால எடுத்த உடனே இவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியா இவங்கள தான் பாக்குறதுக்கு அவரு போயிருந்தாரு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி நீங்க காங்க பாத்தீங்களா, காங் வந்துட்டு கடைசியா குழந்தைய பாக்குறதுக்கு உங்களை பாக்குறதுக்கு தானே வந்திருந்தாரு, உங்களுக்கு அவரை பத்தி தெரியுமா, ஏன்னா அதுக்கப்புறம் அவரை எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு காங்கோடைய ஒய்ஃபான கோயுஜங் வந்துட்டு போன்ல பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காங் மாதிரியான ஒரு மோசமானவனை நீங்க பார்த்து இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய குழந்தைய கூட்டு வந்து காட்டலாம் அப்படின்ட்டு நான் வந்தேன், என்கிட்ட அவன் ரொம்ப மோசமா வலுக்கட்டாயமா தப்பா நடந்துகிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நான் எவ்வளவோ காங்க வந்துட்டு தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா காங் வந்துட்டு கேட்கவே இல்லை, என்கிட்ட ரொம்ப மோசமா தப்பா நடந்துகிட்டான். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா நான் பயங்கரமா திட்டிட்டு அந்த இடத்த விட்டு குழந்தைய கூட்டிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேலே நான் வந்து காங்குக்கு மெசேஜும் பண்ணேன். அந்த மெசேஜில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் உன் மேலே கேஸ் போட போகிறேன், உன்னை நான் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் பண்ண போகிறேன், இதை நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணேன். அதுக்கு காங் கிட்டேருந்து ஒரு ரிப்ளையும் வந்துச்சு. ஐ எம் சாரி, ஐ மீன் ஷாக் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காரு. அந்த ரிப்ளையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல, நான் பயங்கர ஷாக்காக இருந்தேன், ஏதோ தவறுதலாக நடந்துருச்சு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி மெசேஜ் இருக்கு. இதில் எதனால காங் வந்துட்டு ஷாக்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருக்கிறதா இவங்க சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேர்த்தோட டைவர்ஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக கோர்ட்டில் போச்சு. கோர்ட்ல போனதுக்கு அப்புறம் குழந்தை வந்துட்டு அம்மா கிட்ட இருக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சு. இதுக்கப்புறம் கோயுஜங் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப அவங்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மிஸ்டர் காங்குக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அவர் ஷாக் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே போன்ல வந்துட்டு கோயுஜங் சொன்னதுக்கு அப்புறம் போலீஸ் ஆபீசர் சரி இந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்ல முடியுமா, எங்களுக்கு நீங்க இங்க ஸ்டேஷனுக்கு வந்து என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் அபிஷியலா ஸ்டேட்மெண்டா எழுதி தந்துட்டு போங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்னால ஸ்டேஷன்
லொகேஷனுக்கு வர முடியாது, நான் இந்த ஐலாண்டை விட்டே கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயு ஜங் வந்துட்டு தன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டான காங்கு கிட்ட குழந்தைய காட்டுறதுக்காக இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்காங்க. இந்த ஐலாண்ட்ல இவங்க ஒரு ரெசார்ட்டை புக் பண்ணியிருக்காங்க. இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 3 பேருமே மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். நான் இந்த ஐலாண்டை விட்டு கிளம்பிட்டேன், என்னுடைய ஊருக்கு வந்துட்டேன், இப்போ நான் என்னுடைய வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்ததுக்கு அப்புறம் காங்கோடைய பிரதர் வந்துட்டு என்ன பிளான் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீக்கெண்ட் இவங்க 3 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்த அந்த ரெசார்ட்டுக்கு கிளம்பி போறாரு. இப்படி கிளம்பி போயிட்டு அந்த ரெசார்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான சில ஆபீசர்ஸ் கிட்ட எல்லாம் பேசி அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அந்த ரெசார்ட்டோடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் நான் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஒரு கட்டத்துல காங்கோடைய பிரதருக்கு வந்துட்டு பர்மிஷன் கிடைக்குது. இவரு ஒவ்வொரு ஃபுட்டேஜா பொறுமையா உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி பார்த்தப்ப 25th மே இவருடைய பிரதரான காங், அப்புறம் காங்கோடைய எக்ஸ் ஒய்ஃபான கோயு ஜங், அப்புறம் அவங்களுடைய குழந்தை அந்த சின்ன பையன், இவங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெசார்ட்குள்ள என்டர் ஆகுறாங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. ஆனா காங் வந்துட்டு அந்த ரெசார்ட்குள்ள இருந்து மறுபடியும் வெளியில போன மாதிரியான எந்த ஒரு ஃபுட்டேஜுமே இல்ல. அதுக்கு அடுத்த நாள், அதாவது 26th மே வந்து பாத்தீங்கன்னா கோயு ஜங் அப்புறம் அவங்களுடைய குழந்தை இவங்க 2 பேருமே அந்த ரெசார்ட் விட்டு வெளியில போறாங்க. ஆனா நெக்ஸ்ட் டேவும் வந்து பாத்தீங்கன்னா கோயு ஜங் வந்துட்டு அந்த ரெசார்ட் விட்டு வெளியில போல கண்டினியூஸா அவர் அடுத்தடுத்த நாள் ஃபுட்டேஜை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்படி ஒரு பார்த்துட்டு இருந்தப்ப அதுக்கும் அடுத்த நாள், அதாவது மே 27th அன்னைக்கு கோயு ஜங் வந்துட்டு மறுபடியும் அந்த ரெசார்ட் குள்ள வராங்க. இந்த சமயம் தனியா வந்திருக்காங்க. இப்படி அந்த ரெசார்ட் குள்ள நுழைஞ்சவங்க உள்ளார போயிட்டு 2 பெரிய சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு வெளியில வராங்க. கூடவே 2 கருப்பு கலர் கார்பேஜ் பேக்கும் எடுத்துட்டு வராங்க. இப்படி எடுத்துட்டு இவங்க வெளியில எங்க போறாங்க அப்படின்றதையும் இவர் ட்ராக் பண்ணி பார்த்திருக்காரு. இப்படி பார்த்தப்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய குப்பை தொட்டியில அந்த 2 கார்பேஜ் பேக் மட்டும் தூக்கி போட்டுட்டு சூட்கேஸோட அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி இருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்த காங்கோடைய பிரதருக்கு பயங்கரமா சந்தேகம் வருது. இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவர் ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. காங் வந்துட்டு அந்த ரெசார்ட்குள்ள போனது மட்டும்தான் இருக்கு, மறுபடியும் அவர் வெளியில வந்த மாதிரி எந்த ஒரு தடையுமே இல்லை. எதுக்கும் நீங்களும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட கொடுக்கறாரு. இப்போ போலீஸ் ஆபீசர் வந்துட்டு கடைசியா காங்கோடைய மொபைல் வந்துட்டு எங்க சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு, கடைசியா எப்ப ஆன் ஆச்சு எப்ப ஆஃப் ஆச்சுன்றதெல்லாம் ட்ராக் பண்றாங்க. இப்படி போலீஸ் ஆபீசர்ஸ் ட்ராக் பண்ணி எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. ஆனா அங்க எங்கேயுமே காங்க காணோம். இப்படி இவரை பத்தி தேடிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட்டை பாக்குறாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டோட பார்க்கிங்ல வந்துட்டு இவரோட கார் இருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஏற்கனவே காங் வந்துட்டு கார் எடுத்துட்டு போயிருந்தாரு அப்படின்னும் அந்த கார் வந்துட்டு இதுதான் அப்படின்ற போட்டோஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அந்த கார் அப்புறம் அந்த நம்பர் பிளேட்டை பார்த்த உடனே இவரோட கார் என்ன இங்க நிக்குது அப்படின்னு சொல்லி அந்த காரை சுத்தியும் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளேயும் போய் பார்த்திருக்காங்க. ஆனா அங்கேயும் காங் இல்ல. இப்ப அந்த சூப்பர் மார்க்கெட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பாக்குறப்ப காங் அப்புறம் கோயு ஜங் அப்புறம் வந்து சின்ன பையன் 3 பேருமே அவங்க தங்கலாம் அப்படின்ற அந்த ரெசார்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னும் அவங்க அங்க ஸ்டே பண்ணக்கூடிய அந்த வீக்கெண்டுக்கான பொருட்கள் எல்லாம் வந்துட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னும் தெரிய வருது. இப்படி வாங்கின இவங்க வந்துட்டு காரை அங்கேயே விட்டுட்டு கிளம்பி இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அவருடைய மொபைலும் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஒருவேளை கோயு ஜங் வந்துட்டு அந்த ரெசார்ட்குள்ளேயே வச்சு காங்க வந்து கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகமும் இவங்களுக்கு வருது. ஆனால் கோயு ஜங்கை பார்க்குறப்ப இவ்வளோ பெரிய ஒரு கொலையை வந்துட்டு கண்டிப்பாக தனியாக பண்ணியிருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. எதுவும் நம்ம அந்த ரெசார்ட்டுக்கு போயிட்டு இவங்க தங்கியிருந்த ரூமை போய் பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த ரூமுக்கு போகிறாங்க. போய் செக் பண்ணி பார்க்குறப்ப இவங்களுக்கு சந்தேகம் வர மாதிரியான எந்த ஒரு விஷயமும் அங்கே இல்லை. எல்லாமே வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக க்ளீனாக இருந்திருக்கு. இருந்தாலும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு சந்தேகம் போகலை. அந்த ரூம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லூமினல் ஸ்ப்ரே பண்ணுறாங்க, லூமினல் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் லூமினல் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ரத்தம் சிந்திருந்து அதை நம்ம எவ்வளவுதான் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு கிளீன் பண்ணாலும் ஆசிடே ஊற்றி கிளீன் பண்ணாலும் இந்த ஸ்ப்ரேவை அடிச்சு விட்டு லைட் ஆஃப் பண்ணி பார்த்தா போதும் அங்கே ரத்தம் இருக்குதா அப்படின்றது இதை காட்டி கொடுத்துரும் க்ளோவாக்கி. இப்படி இவங்க தங்கியிருந்த அந்த ரெசார்ட் ரூம் ஃபுல்லாக லூமினல் ஸ்ப்ரேவை அடிச்சப்ப அந்த வீடு ஃபுல்லாக சுற்றி பார்க்குற எல்லா இடத்துலையுமே ரத்தமாக தான் இருந்திருக்கு அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. கிச்சன் ரூமில், லிவிங் ரூமில், பெட்ரூமில் எல்லா இடத்துலையுமே ரத்தமாக தான் இருந்திருக்கு. அப்படின்னா அந்த ரத்தத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் கிளியரா புரியுது, காங்க அந்த ரெசார்ட்குள்ள வச்சு கொலை பண்ணிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாமே எடுத்து பார்க்கறப்ப அவங்க ஃப்ளோரோட வியூ எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கறப்ப ஒரு விஷயம் மட்டும் கிளியரா புரியுது, இவங்க 3 பேர் தான் அன்னைக்கு அந்த ரூம்குள்ள போயிருந்திருக்காங்க. இதுல காங் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. அடுத்ததா இருக்கிறது அந்த 5 வயசு சின்ன பையன். கண்டிப்பா அந்த 5 வயசு சின்ன பையனால இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்க முடியாது. அப்ப மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் கோ யூ ஜங். நம்ம சேனல்ல நாம கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் வந்துட்டு
வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இது எல்லாத்தையுமே வச்சு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சிருது. கோயுஜங் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேருமே கோயுஜங்கோடைய ஊருக்கு போயிட்டு அவங்களோட வீட்டை வந்துட்டு சர்ச் பண்ணுறாங்க. இப்படி சர்ச் பண்ணப்ப அவங்களோட வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சில ஆயுதங்கள்லாம் வந்துட்டு கிடைச்சிருக்கு. அவங்களோட காரில் ரத்தக்கரையோட ஒரு பிளாங்கெட் கிடைச்சிருக்கு. உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த ஆயுதத்தையும் அந்த பிளாங்கெட்டையும் வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சதுல அது ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய ரத்தக்கரை வந்துட்டு மிஸ்டர் காங் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இப்படி இந்த டெஸ்ட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆன அதுக்கு நெக்ஸ்ட் டே, அதாவது ஜூன் 1, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கோயுஜங்கை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனுக்காக கொண்டு வராங்க. 32분경으로 확인되는 긴급 체포하겠습니다. 금요일이 설명할 수 있고 불리한 조치 거부할 수 있고 체포 정보 지금 신청할 수 있어요. 이렇게 체포 방할 만한 우리가 இந்த இன்வெஸ்டிகேஷன்ல வச்சு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க கிட்ட எக்கச்சக்கமான கேள்விகளை கேட்கறாங்க. கோயுஜங் வந்துட்டு ஆரம்பத்திலே ஒரு கதையை சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி என்கிட்ட வந்து ரொம்ப மோசமா நடந்துகிட்டான், அதை பத்தி நான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், கேஸ் போட போறேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதாவது காங் வந்துட்டு மோசமா நடந்துகிட்டு மறுபடியும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டதாகவும் அதுக்கப்புறமா நான் அவனுக்கு மெசேஜ் பண்ணி கேஸ் போட போறேன்னு சொன்னதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த தடவை இன்வெஸ்டிகேஷன்ல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு இப்ப இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் என்னுடைய பையனை கொண்டு வந்து காட்டிட்டு போலாம் அப்படின்ட்டு தான் வந்திருந்தேன். அப்படி இருக்கிறப்ப அவன் என்கிட்டே தப்பா நடந்துக்கிட்டான். எனக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. நான் முடிஞ்ச வரைக்கும் தடுக்க ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல. ஒரு கட்டத்துல அவன் என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டான். அந்த கோவத்துல தான் நான் பக்கத்துல இருந்த கத்தி எடுத்து பயங்கரமா வெட்டிட்டேன். இதுலதான் வந்துட்டு அவன் இறந்து போயிட்டான். அந்த கத்தி கூட நான் வாட்டர் மெலானை கட் பண்றதுக்காக வாங்கி வச்சிருந்தேன், அதை எடுத்து தான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த கத்தியை நான் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கியிருந்தேன், ஆனா வாட்டர் மெலான் கட் பண்றதுக்கு தான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சு போயிருச்சு, இவங்க தான் வந்துட்டு கொலை பண்ணியிருக்காங்க, அந்த பாடி வந்துட்டு வெட்டி இருக்காங்க அப்படின்னு. இதனால ஜூன் 2019 அந்த உடம்ப வந்துட்டு பார்ட்டா வெட்டினதுனால அந்த சடலத்தை வந்துட்டு அவமதிச்சா ஃபாரின்ல நிறைய கேசஸ் இருக்கு. இப்படி ஒருத்தவங்களை கொலை பண்ணி அந்த சடலத்தை வந்துட்டு இந்த மாதிரி மோசமா வெட்டினதுனால அதுக்கு வந்துட்டு இவங்க மேல கேஸ் போடுறாங்க. அடுத்ததா 4th ஜூன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய எவிடன்ஸை கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அவங்க தங்கி இருந்த அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறாங்க. போயிட்டு அந்த இடத்துல வந்துட்டு எக்கச்சக்கமான வீடியோகிராஃப்ஸ், போட்டோகிராஃப்ஸ், சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த ரெசார்ட்டோட ஓனர் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு, தயவு செஞ்சு என்னென்னலாம் எடுத்துக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, ஏன்னா இந்த ரெசார்ட்டை நான் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ரெனோவேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதே மாதிரி ப்ளீஸ் நீங்கள் இப்பயே எடுத்துக்கங்க, இதுக்கு மேலே வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. இந்த ரெசார்ட்டில் இந்த மாதிரியான ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்றதுனால பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசார்ட்டுக்கு வர்றதை தவிர்க்கிறாங்க. இதனால இவருடைய பிஸ்னஸ் வந்துட்டு ரொம்ப மோசமாக போகுது. இந்த விஷயம் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு புரிஞ்சது உண்மைதான், அவருடைய பிஸ்னஸ் வந்துட்டு பாதிக்கப்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சரி எடுக்க வேண்டியது எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துக்கிட்டு போயிடுறோம் அப்படின்ட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எடுத்துக்கிட்டு ஓனரை வந்துட்டு அந்த ரெசார்ட்டை கிளீன் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கோயுஜங் வந்துட்டு இந்த டைவர்ஸ் கேஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொருத்தரை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்ப அவர் வந்துட்டு ஜெயில கோயுஜங்க பாக்குறதுக்கு அப்பப்ப வந்துட்டு இருக்காரு. இப்படி விசிட் பண்ண அந்த சமயத்துல கோயுஜங் வந்துட்டு இவர்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, போலீஸ் ஆபீசர்ஸ் நம்ம வீட்டை வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல என்னுடைய பவுச் எடுத்தாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரசன்ட் ஹஸ்பண்டா இருக்கக்கூடியவருக்கு டவுட் வருது. உடனடியாக அவர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு கோயுஜங்கோடைய பவுச் எடுத்து பார்க்கறாரு. இப்படி அவர் அந்த பவுச் எடுத்து பார்த்தப்ப உள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இருந்திருக்கு. இது ஒரு மருந்துடைய பிரிஸ்கிரிப்ஷன். பொதுவா இன்சோம்னியா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மருந்தை வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதோட கெமிக்கல் நேம் நான் இங்க சொல்லல. இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல கோயுஜங்குக்கு 7 நாளைக்கு எடுத்துக்க சொல்லி அந்த மருந்து வந்துட்டு பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதுல ஏதோ ஒன்று சந்தேகமா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டே இவர் வந்துட்டு இந்த பிரிஸ்கிரிப்ஷனை உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்து நடந்ததை சொல்றாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த பிரிஸ்கிரிப்ஷனை டாக்டர் கிட்ட கொடுத்த அந்த சமயம் தான் டாக்டர்ஸ் வந்துட்டு இன்னொரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அது என்னன்னா, கோயுஜங்குடைய கார்ல அப்புறம் வீட்டில் கிடைச்ச அந்த பிளாங்கெட், அந்த வெப்பன்ல இருந்து எடுத்த அந்த பிளட் சாம்பிள், அந்த காங் பிளட் சாம்பிள்ல இதுல பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மருந்துடைய கெமிக்கல் வந்துட்டு அதிக லெவல்ல இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா காங் வந்துட்டு சாகிறதுக்கு முன்னாடி இந்த மருந்து வந்துட்டு ஹை டோஸ்ல எடுத்திருக்கணும். ஒருவேளை இதை காங்குக்கு கோயுஜங் கூட தெரியாமலே கலந்து தந்திருக்கலாம். இப்படி ஒரு விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்தது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன்ல கோயுஜங் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காங் வந்துட்டு என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி
முயற்சி பண்ணான், அதனால தான் நான் தடுத்து வந்துட்டு இந்த மாதிரி குத்திட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் காங்கோடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மயக்கம் வர மாதிரியான ஒரு கெமிக்கல் வந்துட்டு அவர் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்றது பிளட் மூலியமா தெரியுது. அன்னைக்கு கோய் ஜாங் கிட்ட இவர் தவறா நடந்துக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா எதுக்காக தூங்குறதுக்கான மயங்கிறதுக்கான அந்த ஒரு மாத்திரையை எடுத்திருக்கணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா லாஜிக் இருக்க கிடையாது. இதில் இருந்தே கோய் ஜாங் வந்துட்டு ஏதோ பொய் சொல்றாங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. இப்ப இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத பார்த்தோம்னா இந்த கேஸ்க்கு வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். இந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கிறது 2019ல. இவங்க ரெண்டு பேருக்குமே 2017லே வந்துட்டு டைவர்ஸ் ஆகுது. இந்த 2 வருஷமும் இவங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய நான் பார்க்கணும் அப்படின்ற அந்த கஸ்டடி பிரச்சனை தான் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கு. கோர்ட் வந்துட்டு மிஸ்டர் காங்குக்கு நீங்க வாரத்துல 2 தடவை போயிட்டு குழந்தைய பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஆனா கோய் ஜாங் வந்துட்டு 2 வருஷத்துல ஒரு தடவை கூட அவங்க பையனை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணல. இவங்களுக்கு டைவர்ஸ் ஆன அந்த சமயத்துல அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வயசு இருந்திருக்கும். மிஸ்டர் காங் வந்துட்டு அந்த பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ட்ரை பண்ணாரு, ஆனா இவங்க வந்துட்டு விடல. ஆனாலும் இவர் வந்துட்டு விட கிடையாது. எல்லா இடத்துக்குமே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு என்னோட பையனை காட்டு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. மேற்கொண்டு லீகலா என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. ஆனாலும் கோய் ஜாங் வந்துட்டு மிஸ்டர் காங்க வந்து அவங்க பையனை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணல. சரி, இவங்களோட லைஃப் வந்துட்டு எப்படி ஆரம்பிச்சது, எதனால இவங்க டைவர்ஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். கோய் ஜாங் வந்துட்டு 2 February 1983ல பிறக்கிறாங்க. ஜூஜு ஐலாண்ட்ல பிறக்கிறாங்க. இதுதான் சவுத் கொரியாவுடைய ஒரு பெரிய ஐலாண்டு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு மொத்தம் 3 குழந்தைங்க. இவங்க தான் முதல் பொண்ணு. இவங்களுக்கு அடுத்து இவங்களுக்கு 2 தம்பிகளும் இருக்காங்க. இவங்களுடைய சின்ன வயசுல இவங்களுக்கு வறுமை ஏழ்மை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்பவே நார்மலான ஒரு ஃபேமிலியில ரொம்பவே சௌகரியமா தான் வந்துட்டு இவங்க வளர்றாங்க. இவங்க அவங்களோட ஸ்கூலிங்க முடிச்சதுக்கு அப்புறமா காலேஜுக்கு ஜே யூனிவர்சிட்டியில போயிட்டு ஜாயின் பண்றாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலயுமே போயிட்டு இவங்க கலந்துப்பாங்க. நிறைய மீட்டிங்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இவங்களாவே வாலண்டியரா போயிட்டு கலந்துப்பாங்களாம். இப்படி போய்கிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் அந்த யூனிவர்சிட்டியில இவங்க மிஸ்டர் காங்க வந்துட்டு பாக்குறாங்க, மீட் பண்றாங்க, 2 பேரும் பழகுறாங்க. அவங்களோட சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் இதுக்காகலாம் வந்துட்டு 2 பேருமே கொஞ்சம் டிராவலும் பண்றாங்க. இவங்களுக்குள்ள வந்துட்டு ரொம்ப பிடிச்சு போயிருது. இவங்க டேட் பண்றாங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா சில வருஷங்கள் போகுது. கோய் ஜாங் வந்துட்டு அவங்களோட காலேஜ் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுடைய ரெண்டல் கம்பெனி எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இவரும் வந்துட்டு அடுத்தடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி இவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கு. கரெக்டா 5 வருஷம் கழிச்சு 11 ஜூன் 2013 இவங்க 2 பேருமே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூனுக்காக வெளிநாட்டுக்கு போறாங்க. இங்க இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா ஆரம்பிச்சிருக்கு. சொல்ல போனா இங்க ஆரம்பிச்ச பிரச்சனை தான் அடுத்தடுத்து அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டே இருந்திருக்கு. காங் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. எங்க டிராவல் பண்ண போறோம், எங்க ஸ்டே பண்ண போறோம், எப்ப திருப்பி வர போறோம் எல்லாத்தையுமே. இவங்களோட ஹனிமூன் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க ரிட்டர்ன் போறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஃபிளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஃபிளைட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கொஞ்ச நேரத்துல டேக் ஆஃப் ஆயிடும். எல்லாருமே உட்காந்துட்டு இருந்த அந்த சமயத்துல நான் போய் ஏர்போர்ட்ல பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோய் ஜாங் வந்துட்டு அந்த போர்டிங் பிளேஸ்ல இருந்து கிளம்பி வெளியில போறாங்க. சரி, போயிட்டு எதனாச்சும் வாங்கிட்டு சீக்கிரம் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி வெளியில காங் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவங்க வரவே இல்லை. என்னாச்சு, ஃபிளைட்டுக்கு வர டைம் ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு ஃபிளைட் வந்துடும், நம்ம ஏறி போகணும், என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வெளியில போயிட்டு அந்த கடைகள்லாம் தேடிட்டு இருக்காரு. பார்த்தா அவங்க ரொம்ப சாவகாசமா உட்காந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ காங் வந்து கோய் ஜாங் கிட்ட ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ சீக்கிரமா நம்ம டக்குன்னு கிளம்பணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஃபிளைட்டை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இன்னுமே நிறைய காசு செலவாகும். திருப்பி நம்ம புக் பண்ணி நம்மளோட டைமிங் ஸ்கெடியூல் எல்லாமே வந்துட்டு மாட்டிக்கும். அதனால வா நம்ம சீக்கிரம் போகலாம், டக்குன்னு போகலாம், அங்க போயிட்டு கூட இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரோட நிலைமையை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆனா கோய் ஜாங் வந்துட்டு இந்த விஷயத்தை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல. அவங்க பயங்கரமா திட்டுறாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ற அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பேசியிருக்காங்க. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறமா ஒரு வழியா அப்படி இப்படின்னு பேசி அந்த போர்டிங் பிளேஸ்க்கு வந்துட்டு கோய் ஜாங்க கூட்டிகிட்டு வந்து வெயிட் பண்றாங்க. ஃபிளைட் வந்துருச்சு. ஃபிளைட்ல வந்துட்டு இவங்களோட நேம்ஸ் எல்லாம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் ஃபிளைட் ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கோய் ஜாங் வந்துட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்துருக்காங்க. காங் வந்து எவ்வளவு பேசி பார்த்திருக்காரு, என்னாச்சு ஏன் இப்படி பண்ற, முதல்ல ஃபிளைட் ஏறு நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேசியிருக்காரு. ஆனா கோய் ஜாங் வந்து பாத்தீங்கன்னா இது எதுவுமே கண்டுக்கிறதுக்கு ரெடியா இல்ல. அவங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இவர் பேசி பார்த்திருக்காரு. கோய் ஜாங்குக்கு ஃபிளைட் ஏறி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்றதுனால சரி முதல்ல நானாச்சு போறேன், நீ பர்ச்சேஸ் பண்ணிட்டு பின்னாடி வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவர் தனியாவே ஃபிளைட் ஏறலாம் அப்படின்னு போய் கேட்டு பார்த்திருக்காரு. ஆனா பல நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூல் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒருத்தங்க ஒன்னா டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுல ஒருத்தங்களை மட்டும் விட்டுட்டு ஒருத்தங்க மட்டும் தனியா வந்துட்டு அந்த ஃபிளைட் ஏற முடியாது. 2 பேராவோ இல்ல கேங்காவோ வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ரிட்டர்ன் டிக்கெட்டுக்கு யார் யார் பேர்லாம் போட்டிருக்கோ அவங்க அத்தனை பேருமே அந்த ஃபிளைட்ல ஏறினா மட்டும்தான் அவங்கள அலோவ் பண்ணுவாங்க. இப்படி 2 பேருக்கு ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணிட்டு ஒருத்தங்க வரல, ஒருத்தங்க மட்டும் தான் நாங்க
போகிறோம் அப்படின்னு சொன்னால் 2 பேர்த்தையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்படி அவங்களுடைய ஏர்போர்ட் ரூல் வந்துட்டு அந்த மாதிரி இருந்ததுனால இவங்க ஃப்ளைட் ஏற மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால இவருமே வந்துட்டு அவங்க அலோவ் பண்ணல. ஒரு கட்டத்தில் மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லாத்துக்குமே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ளைட் எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த ஃப்ளைட் போனதுக்கு அப்புறமா அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்ல நம்மளுக்கு வேற ஏதாச்சும் ஃப்ளைட் கிடைக்குமா, நம்ம இந்த இடத்த விட்டு முதல்ல வெளில போக முடியுமா, அப்படியே நம்ம ஃப்ளைட்டை வந்துட்டு உடனே புக் பண்ணால் அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்ற எந்த ஒரு கவலையுமே கோயு ஜங்க்கு இல்லை. கோயு ஜங் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப சிம்பிளா வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கோட மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. நம்ம தப்பான ஒரு பொண்ணு சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற எண்ணம் அவருக்கு அப்பயே தோண ஆரம்பிக்குது. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான அடமென்சியோட அவங்க கடைசி வரைக்கும் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. சீக்கிரமாவே குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு இனிஷியலா அவங்களுக்கு இல்லை. ஆனா குழந்தை வந்துட்டு வந்துருச்சு அப்படின்றதுனால நம்ம தான் அந்த குழந்தைக்கு வந்துட்டு எல்லா ஸ்டெப்பும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஒரு கட்டத்தில் குழந்தை பிறக்குது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சில மாசங்கள் போகுது, வருஷங்கள் போகுது. ஆனால் இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சண்டைகள் வந்துட்டு மாற்றி போயிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2016 போயிட்டு டைவர்ஸ் கேஸ்க்கு ஃபைல் பண்ணுறாரு. அப்படியே இந்த கேஸ் அப்படி இப்படி நடந்து 2017 2 பேருக்குமே வந்துட்டு டைவர்ஸ் ஆயிடுது. இந்த டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை வந்துட்டு யார் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாங்க. இப்படி ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டு இருந்தப்ப கோயு ஜங்கோட தரப்புல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, காங்குக்கு வந்துட்டு அவ்வளோ காசு கிடையாது, அவங்க ஃபினான்ஷியலா வந்துட்டு ஸ்டேபிள் கிடையாது, அதனால குழந்தை வந்துட்டு அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தீர்ப்பு தந்துடுறாங்க. இதில் ஒரு பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயு ஜங் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றாங்க, ரொம்ப ரூடா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டைவர்ஸ் கேஸே வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சும் அவர் ஃபினான்ஷியலா ஸ்டேபிள் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக குழந்தை வந்துட்டு அவங்க அம்மா கூட இருக்க வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி காங் வந்துட்டு முடிஞ்ச லெவலுக்கு அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு தன்னோட பையனை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் கடைசி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அலோவ் பண்ணல. கோர்ட் ஹியரிங்ல நீங்க வந்து அலோவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியுமே வந்துட்டு அந்த டைம்னு பார்த்து வெளியூருக்கு போறது, ஹாலிடேக்கு வெக்கேஷன் போறது அப்படின்ட்டு அவங்க பையனை கூட்டிகிட்டே அவங்க போயிட்டு இருந்திருக்காங்க. கடைசியா ஒரு வழியா அடிச்சு பிடிச்சி கண்டிப்பா நீங்க மீட் பண்ண வச்சுதான் ஆகணும் அப்படின்ற கோர்ட் ஹியரிங்கோட 2 வருஷம் கழிச்சு அந்த 2019 வந்துட்டு தன்னோட பையனை மீட் பண்றதுக்காக போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் காணாம போயிருக்காரு. இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோர்ட் ஹியரிங்க்கு அப்புறமும் கூட இவங்க வந்துட்டு அந்த குழந்தைய காட்டல. அவங்களாவே ஒரு நாள் வந்துட்டு, அதாவது கோயு ஜங்காவே ஒரு நாள் காங்குக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்க 2 பேருமே இந்த வீக்கெண்ட் வந்துட்டு ஒரு ஐலாண்ட்ல போயிட்டு ரெசார்ட் எடுத்து ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணலான் இருக்கோம். நீ உன் பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தல்ல, வந்து பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் காங்குக்கு திடீர்னு இப்படி வர சொல்றாங்களே அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு சந்தேகமும் வரல. காரணம் என்னன்னா, அவரோட மைண்டு ஃபுல்லா 2 வருஷமா நம்மளோட பையனை பார்க்கறதுக்கு நம்ம அலைஞ்சோம், அந்த விஷயம் இப்ப நடக்க போகுது, பரவாயில்ல நம்ம பையனை போயிட்டு நம்ம சந்தோஷமா பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்தது. இதுக்காக இவங்க ஜூஜு ஐலாண்ட் வராங்க. வந்து அந்த ரெசார்ட் போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய ஒரு தீம் பார்க்ல 3 பேருமே வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இப்படி தீம் பார்க்ல என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க 3 பேருமே ரெசார்ட் போலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. காங்குக்கு வந்துட்டு தன்னோட 5 வயசு பையனை பார்த்தது கண்டிப்பா சந்தோஷமா தான் இருக்கும். போற வழியில தான் அவங்க அங்க இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்க வந்தது போனது எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜுமே ரொம்ப தெளிவா எடுத்திருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே கோயு ஜங் வந்துட்டு பக்காவா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. கண்டிப்பா அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணும் அப்படின்னு சொன்னா காங் வந்துட்டு செல்ஃப் டிஃபென்ஸுக்காக திரும்பி தாக்க ஆரம்பிப்பார் அப்படின்றது இவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் வேணும்னே வந்து டாக்டர் கிட்ட எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு, தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு தூக்கம் வரணுன்ற மாதிரி மாத்திரை கேட்டிருக்காங்க. இவங்க சொல்றதை கேட்ட டாக்டர்ஸும் வந்துட்டு சரி இவங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோயு ஜங்குக்கு தான் அந்த மெடிசனை வந்துட்டு பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஆனா கோயு ஜங்குடைய பிளானே வேற. நம்மளை எதிர்த்து சண்டை போடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கெமிக்கல் மாத்திரையை வந்துட்டு வேணும்னே இவரு குடிக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இவர் சாப்பிடக்கூடிய எதனாச்சும் ஒரு பொருள்ல வந்துட்டு கலந்துருக்கணும், அதை அவர் குடிச்சிருந்திருக்கணும். குடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கொலை பண்ணியிருந்திருக்கணும். கொலை பண்ணிட்டு பாடியை கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கணும். மே 22 இவங்க சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல எல்லாமே தெளிவா இருக்கு. இவங்க அங்க போயிட்டு ரம்பம் வாங்கியிருக்காங்க, ஆசிட் வாங்கியிருக்காங்க, ஹேண்ட் கிளவுஸ் வாங்கியிருக்காங்க, கார்பேஜ் பேக்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கியிருக்காங்க, டக்ட் டேப் வாங்கியிருக்காங்க. இப்படி பல விஷயத்தை வந்துட்டு இவங்க அப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த ஃபுட்டேஜஸ் மூலியமா ரொம்ப கிளியரா புரியுது. அது மட்டும் கிடையாது, 27th மே வந்து இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளினிக்கு போயிருக்காங்க. கிளினிக்கு போயிட்டு அவங்களோட உடம்புல கையில் வந்துட்டு சில இடத்துல காயங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க.
கண்டிப்பா அந்த மயக்க மாத்திரை குடிச்சதுக்கு அப்புறமும் அவர் கொஞ்சம் கான்சியஸில் இருந்திருக்கணும். உயிருக்காக போராடுறப்ப கூட இவங்களோட உடம்புலையுமே இந்த மாதிரியான காயங்கள் வந்திருக்கலாம். அதுக்காக கூட கோயி ஜங் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்திருக்கலாம். இது மட்டும் கிடையாது, 28 அதாவது அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு அவங்க போயிருக்காங்க. போயிட்டு வாங்கின பொருட்கள் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இப்படி இவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த கடையில் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பண்ண வேண்டிய, அதாவது அவருடைய சடலத்தை துண்டு துண்டாக வெட்டுற அந்த வேலையை வந்துட்டு பண்ணி முடிச்சிருந்திருக்கணும். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்னுமே என்ன தியரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருட்களை ரிட்டர்ன் பண்ணுற அந்த சமயத்தில் அந்த சடலத்தோட உடல் பாகங்கள்லாம் அவங்க ஓட்டிட்டு வந்து அந்த காருக்குள்ளே கூட இருந்திருக்கலாம். இந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் கோயி ஜங் ஃபேஸ் ரியாக்ஷன், அப்புறம் அவங்களோட பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்க்குறப்ப இவ்வளோ பெரிய விஷயத்தை, இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ண மாதிரியே தெரியல. ரொம்ப கேஷுவலாக வந்துட்டு பிஹேவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்களுடைய டவர் சிக்னலை வச்சு ட்ராக் பண்ணி பார்த்தப்ப நைட்டு 8:30 மணிக்கு இவங்க வாண்டா ஐலாண்டு போயிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பல சிசிடிவி கேமராஸ் வந்துட்டு இவங்கள பதிவு பண்ணியிருக்கு. இவங்க அங்கே வந்து போட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. போட்டில் ட்ராவல் பண்ணுற அந்த சமயத்தில் சில கார்பேஜ் பேக்ஸை, சின்ன சின்ன பேக்ஸை வந்துட்டு தூக்கி தண்ணியில் போட்டுட்டு இருந்திருக்காங்க, அதாவது கடலில் போட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான சிசிடிவி ஃபுட்டேஜஸ் பார்க்குறப்பே அவங்க அந்த உடல் பாகங்களை தான் சின்ன சின்ன கவரா கட்டி தூக்கி போடுறாங்க அப்படின்ற டவுட் எல்லாருக்கும் வருது. இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு நிறைய டீமை ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு போட்லயும் அமுச்சு வைக்கிறாங்க. அந்த உடல் பாகங்கள் எதனாச்சும் மிதக்குதா, எதனாச்சும் கருப்பு கலர் பேக் வந்துட்டு மேல மிதக்குதா, அப்படி மிதந்தா அந்த உடல் பாகங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அது ஒரு எவிடன்ஸா கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஆனா எவ்வளவு தேடியுமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் வரைக்கும் தேடியுமே எந்த ஒரு எவிடன்ஸும் தண்ணியில கிடைக்கல. இது மட்டும் கிடையாது, இவங்க அன்னைக்கு அந்த ரெசார்ட்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவங்க அவங்க அப்பாவுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி அப்பாவுடைய வீட்டுக்கு போன அந்த சமயத்திலுமே அவங்க பெரிய பெரிய 2 சூட்கேஸ் ஃபுல்லா காங்கோடைய உடல் பாகங்கள், அதாவது பெரிய பெரிய உடல் பாகங்களை வச்சிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க அப்பாவோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வெளியில போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சில சூப்பர் மார்க்கெட்ஸ்ல போயிட்டு எலக்ட்ரிக்கல் ரம்மம்லாம் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. நிறைய பிளாஸ்டிக் பேக்ஸ், கவர்ஸ் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு நடந்த இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய குப்பை கிடங்கு எல்லாத்துலயுமே போயிட்டு தேடி பார்க்கறாங்க. ஆனா கடல்ல தூக்கி போட்ட மாதிரி தான் இந்த குப்பை கிடங்கும். ரொம்ப நேரமா தேடி பார்க்கறாங்க. ஆனா இந்த உடல் பாகங்கள் எங்க இருக்கு அப்படின்னு தெரியல. ரொம்ப நேரம் கழிச்சு சில உடல் பாகங்கள் கிடைச்சிருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த உடல் பாகங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அது மனுஷனுடைய உடல் பாகங்கள் கிடையாது, மிருகத்துடைய உடல் பாகங்கள் அப்படின்னு தெரியுது. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கடைசி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா காங்கோடைய சடலம் வந்துட்டு கிடைக்கல. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வருது. கண்டினியூஸா இவங்களை மானிட்டர் பண்ணதுல, இவங்களை கம்ப்ளீட்டா ட்ராக் பண்ணி பார்த்ததுல இவங்க சொன்ன கதை மாதிரி இவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டப்ப தற்காப்புக்காக கொலை பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா முன்னாடியே இவங்க போயிட்டு பிளாஸ்டிக் பேக்ல இருந்து ஆசிட்ல இருந்து எல்லாத்தையுமே வாங்கி வச்சிருந்திருக்காங்க. இது பக்காவா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட கொலை அப்படின்றது தெரியுது. இவங்களே தான் வாலண்டரியா காங்குக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணிருக்காங்க. நீ பார்க்கணும்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கல, இந்த தடவை நாங்க வீக்கெண்ட் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்களா தான் கூப்பிட்டு இருக்காங்க. அதுவும் போக ஏன் கிட்டவன் தப்பா நடந்துகிட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க காட்டின சில மெசேஜஸுமே வந்து பாத்தீங்கன்னா போய் தான். இப்படி இவங்க காட்டின அந்த மெசேஜஸுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களாவே கிரியேட் பண்ணதான். அப்படின்னா காங்கோட மொபைல் அந்த சமயத்தில் இவங்க கிட்ட தான் இருந்திருக்கணும். இவங்களாவே காங்குக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கணும். காங்கோட மொபைல் இவங்க கிட்ட இருந்ததுனால இவங்களே அதுக்கு ரிப்ளையும் பண்ணியிருக்கணும். நாளைக்கு எப்பயாச்சும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இதை ஒரு எவிடன்ஸா நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி முன்கூட்டியே அவங்க நினைச்சிருக்காங்க. இதுல இருந்தே கிளியரா தெரியுது இது எல்லாமே இவங்க பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ கோர்ட்டில் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இவங்க தான் இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மெசேஜ் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றது தெரியுது. அப்புறம் இவங்க சொன்ன அந்த கதையை வந்துட்டு அந்த கோர்ட்டுமே நம்ப கிடையாது. தப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் எதுக்காக தூக்க மாத்திரை போடணும் அப்படின்ற மாதிரியான கேள்வி வருது. அப்புறம் அந்த ஹோட்டலில் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் பண்ண லுமினல் டெஸ்ட். இந்த லுமினல் ஸ்ப்ரேவை அடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹோட்டலில் வந்துட்டு ஃபுல்லாக பிளட்டாக இருந்திருக்கு அப்படின்றது தெரியுது. ஆனால் நேரடியாக பார்க்குறப்ப தெரியல. அப்படின்னா அந்த லெவலுக்கு அவங்க பக்காவாக அந்த ஹோட்டலே வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு இடத்துல போட்டு அவங்க மாட்டிப்போம் அப்படின்னு மாதிரி யோசிச்சிருக்கலாம். அதனால அவங்க 3 விதமான இடத்துல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டிருந்திருக்காங்க. அதுவும் பெருசா வந்துட்டு யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரியான இடங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ப்ராப்பரா வெல் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான எவிடன்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட வீட்டுக்குள்ள கிடைச்ச அந்த ஆயுதம், அப்புறம் காருக்குள்ள கிடைச்ச அந்த பிளாங்கெட், அந்த பிளாங்கெட்ல இருந்த ரத்தம் காங்கோடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண அந்த எவிடன்ஸ். இந்த கேஸ் எல்லாமே கோர்ட்ல போயிட்டு இருந்த அந்த சமயத்துல பேரலா இன்னொரு விஷயம் வந்துட்டு கிளம்ப ஆரம்பிக்குது. அது என்னன்னா இந்த கோயி ஜங்கோடைய ஸ்டெப்சனை வந்துட்டு
இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு ரூமரும் பரவ ஆரம்பிக்குது. இன்னும் சொல்ல போனா அது ரூமர் கூட கிடையாது, இவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா காங் வந்து காணாம போற அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு கரெக்டா 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த கோயுஜங்குடைய ஸ்டெப்சன், அதாவது இவங்க 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த ஹஸ்பண்டோடைய முதல் பையன், அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா சடனா இறந்து போயிருப்பான். இறந்து போனப்ப அந்த பையனோட மூக்குல வாயில இருந்தெல்லாம் ரத்தம் வந்திருக்கும். எதனால இறந்தானே தெரியல, திடீர்னு இறந்துட்டான் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துட்டு அப்பயே சுத்தி இருந்தவங்க எல்லாத்துக்குமே இருந்தது. அந்த சடலத்தை பார்த்த டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பையன் வந்துட்டு மூச்சு திணறி தான் இறந்திருக்கான், அந்த பையன் தெரியாம ஏதோ ஒரு கெமிக்கலை வந்துட்டு உள்ள எடுத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருக்குமே அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மேலதான் சந்தேகமா இருந்தது. ஏன்னா அது வரைக்கும் அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோணத்தில் தான் போயிட்டு இருந்தது. ஆனா இப்படி ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்ததுக்கு அப்புறம் கோயுஜங் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெளியில பேசினதுக்கு அப்புறம் அந்த பையனுமே இவங்க தான் கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்குது. இப்ப கோயுஜங்குடைய பிரசன்ட் ஹஸ்பண்ட் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்ன கம்ப்ளைண்ட் பண்றாரு அப்படின்னா, கோயுஜங் வந்துட்டு எங்க கிட்டயுமே ரொம்ப மோசமா தான் நடந்துகிட்டா, எல்லாத்துக்குமே வந்துட்டு பயங்கர அடமன்சியா இருப்பா, நான் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்ற ஆட்டிடியூட் வந்துட்டு எப்பயுமே அவகிட்ட இருக்கும் அப்படின்னு. என்னையவே பலமுறை வந்துட்டு சில ஆயுதங்கள் மூலியமா தாக்கியிருக்கா, ஒரு தடவை கத்தி எடுத்து கூட என் மேல வீசி இருக்கா அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா இவதான் என்னோட பையனை வந்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருப்பா, அநியாயமா என்னோட பையன் வந்துட்டு இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இது கூட இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறந்ததுக்கு அப்புறமா என்னோட பையனுக்காக நாங்க இறுதி சடங்கு வச்சிருந்தோம், அந்த இறுதி சடங்குல கூட இந்த கோயுஜங் வந்துட்டு கலந்துக்க கிடையாது, என்ன இருந்தாலும் அது அவளுக்குமே வந்துட்டு பையன் மாதிரிதான், ஸ்டெப்சன் தானே, அப்படி இருந்துமே அந்த இறுதி சடங்குல வந்து கலந்துக்க கிடையாது, எனக்கு இப்ப ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த விஷயங்கள் எதையுமே வந்து பாத்தீங்கன்னா கோயுஜங் வந்துட்டு ஏத்துக்க கிடையாது, இது எல்லாத்தையுமே மறுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இப்ப காங்கோடைய கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை எவிடன்ஸ் இருக்கு, ஆனா காங்கோடைய சடலம் மட்டும் கிடைக்கல. சடலம் கிடைக்கல அப்படின்னாலும் இவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்றது எல்லா விதத்திலுமே கன்ஃபார்ம் ஆகிறதுனால கோர்ட் வந்து கோயுஜங்குக்கு ஆயுள் கால தண்டனை கொடுக்கறாங்க. ஆனா இந்த தண்டனை கம்மி, கண்டிப்பா மரண தண்டனை தரணும் அப்படின்னு சொல்லி காங்கோட ஃபேமிலியில் இருக்கவங்க நிறைய பேர் வந்துட்டு பெட்டிஷன் போடுறாங்க. அது மட்டும் கிடையாது, பொதுமக்கள் கிட்ட இருந்தே பலாயிரக்கணக்கான பெட்டிஷன்ஸ் வந்து வந்துகிட்டு இருந்தது, தண்டனை அதிகப்படுத்துங்க, இந்த மாதிரியான ஒரு ஆளுக்கு வந்துட்டு மரண தண்டனை தான் தரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இப்போ வரைக்கும் இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் சென்டென்ஸ்ல தான் இருக்கு, இன்னமும் அவங்க ஜெயிலுக்குள்ள தான் இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கேஸ். இந்த கேஸ்ல வந்துட்டு முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்டிடியூட். நான் சொல்றதை தான் எல்லாருமே கேட்கணும், நான் தான் டாமினண்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை. இதுல ஒரு வேதனையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொலை வந்துட்டு அந்த ரெசார்ட்குள்ள தான் நடந்திருக்கு. அன்னைக்கு அந்த ரெசார்ட்ல இருந்தது 3 பேரு, காங் அப்புறம் கோயுஜங் அப்புறம் ஒண்ணுமே தெரியாத அந்த சின்ன பையன். அவங்க தங்கியிருந்த அந்த ரெசார்ட் அந்த ஹோட்டல் ரூம்குள்ள தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த 5 வயசு சின்ன பையன் வந்துட்டு அந்த கொலையை பார்த்திருந்திருப்பான். 3 வயசு வரைக்கும் தான் கூட இருந்த அப்பா வந்துட்டு மறுபடியும் பார்க்கறோம் அப்படின்ற சந்தோஷத்துல இருந்த அந்த பையனோட கண்ணு முன்னாடி இந்த கொலை நடந்திருக்கணும். ஆனா எக்ஸாக்டா அந்த பையனோட கண்ணு முன்னாடி தான் நடந்துச்சா அப்படின்றது தெரிய கிடையாது. ஒருவேளை அந்த பையனை வந்துட்டு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு ரூம்குள்ள விட்டுட்டு கூட இந்த கொலையை பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா எது எப்படி இருந்தாலும் அந்த சின்ன பையனுக்கு வந்துட்டு அது லைஃப் டைம் டிராமாவா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு என்னாச்சு, அந்த பையன் வந்துட்டு இப்போ யார் கூட இருக்கான் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு டீட்டெயிலுமே வந்துட்டு இன்டர்நெட்டில் கிளியராக இல்லை. சவுத் கொரியாவில் மேக்ஸிமம் இந்த மாதிரி சின்ன பசங்க சம்மந்தப்பட்ட சில நியூஸஸ் அப்புறம் அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு ஓப்பனாக வெளில போட மாட்டாங்க. அதனால இப்போ அந்த பையன் வந்துட்டு ஓகேவா இருக்கானா, அவன் பரவாயில்லையா, கரெக்டான மென்டாலிட்டியில் இருக்கானா அப்படின்ற எந்த இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கிடைக்கல. ஒருவேளை இவங்களுடைய ஹஸ்பண்ட் கிளைம் பண்ணுற மாதிரி இவங்களோட ஸ்டெப்சன் இவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது இன்னும் எவ்வளோ மோசமான விஷயம் பார்த்துக்காங்க. இப்போ இவங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த ஆயுள்கால தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா காங்கோடைய கேஸ்கானது மட்டும்தான். இவங்க ஸ்டெப்சன் இவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரியான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காததுனால அந்த விஷயத்துக்குள்ள கோயுஜங் வந்துட்டு உள்ள நுழைக்க கிடையாது. ஆனா கடைசி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கோயுஜங் எந்த ஒரு உண்மையுமே ஒத்துக்கல. அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்துக்கிட்டான், என்னால் அவன்றது தப்பிக்க முடியல, அதனாலதான் இந்த கொலையை பண்ண அப்படின்ற மாதிரி ஆணித்தனமா அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க, நம்ம அங்க வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.